ஓம் பிரபஞ்சத்தின் ஆதி ஒலிப்பொருள். வேதங்கள், உபனிஷத்கள், கிழக்கத்திய திருமுறை நூல்கள் வாயிலாக ஓர் பரப்பு மனக்காட்சி. இந்த ஒலித்தட்டு திரு சி.வி. கோபிநாத் அவர்களின் கருப்பொருளில் அமைந்தது மற்றும் மைசூரின் ராதிகா புரொடக்ஷன்ஸ் மூலமாக தயாரித்தது என்பதை தெரிவிப்பதோடு இதன் உரிமம் திருமதி ராதிகா கோபிநாத்தை சேர்ந்ததாகும். தமிழ் மொழிபெயர்ப்போ மதுரையின் திருமதி பிச்சைமணி பரமசிவம். வேத மந்திர உச்சாரணங்கள் திரு சி.வி. கோபிநாத். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் சஹனாவவதோ சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் அக்னிசோம குருத்வயம் பிரணவகம் பிந்துத்ரிநேத்ரோஜ்வலம் பாஸ்வத்ரூபமுகம் சிவாங்கிரியுகலம் பார்ஷ்வஸ்த சூர்யானிலம் உத்யத்பாஸ்கரகோட்டிசதுருஷம் ஹம்சம் ஜகத்வ்யாபினம் சப்தப்ரம்மமயம் ஹிருதம்புஜாபதே நீடே சதா சம்ஸ்மரேத். பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியான ஓம்காரத்தை உணர்வதும் அதன் உருவாக்கத்தை படைப்பின் முதல் செயலாகவும் அல்லது பிரபஞ்சத்தின் மூலத்தை பற்றி அறிவதென்பதும் கடினமான விஷயம். நான் ஒரு பொறியாளன் என்பதால் ஒலியின் பிறப்பினை, குறிப்பாக ஓம்காரத்தின் பிறப்பினை ஓர் அறிவியல் கண்ணோட்டத்திலிருந்து கையாள விரும்புகிறேன். இந்த ஆதி ஒலி படைப்பின் போது ஹிரண்யகர்ப்பம் எனும் தங்கமயமான கரு வெடித்த போது உருவான ஒளியுடன் தோன்றிய முதல் ஒலி என்று இதிகாச புராணங்கள் விளக்குகின்றன. இந்த வெடிப்பு நவீன காலத்தில் சொல்லப்படும் பிக் பேங் தியரியில் சொல்லப்படும் வாயு பந்தின் வெடிப்புக்கு நிகராக உள்ளது. ஹிரண்யகர்ப்பம் இரண்டாக பிளவுற்று ஸ்போட்டம் என்று சம்ஸ்கிருதத்தில் கூறப்படும் வெடிப்பின் மூலமாக ஒளியுடன் ஒலியும், அதாவது ஆதி ஒலியும் வெளிப்பட்டது. புராண இதிகாசங்களின்படி சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது உடுக்கையிலிருந்து ஆதி ஒலி உருவாகின்றது. நிருத்தாவசானே நடராஜராஜோ நநாதடக்கம் நவபஞ்சவாரம் உத்தர்த்து காமஹ சனகாதி சித்தான் ஏதத்விமர்ஷஹ சிவசூத்திரஜாலம். சிவபெருமானின் உடுக்கை ஒலி மிக்க சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் என்னும் நால்வரும் அதிர்வுற்றனர். அவர்கள் அந்த ஒலி எங்கிருந்து வருகின்றது என்று ஆராய்ந்த போது கடைசியில் அது ஆதி ஒலியான ஓம்காரம் என்று புரிந்து கொண்டனர். கிருஷ்ண யஜுர்வேதத்தின் வாஜசனேய சம்ஹிதையின் தைத்திரிய உபனிஷத்தில் ஒலியின் உருவாக்கம், அதாவது ஒலியின் சிருஷ்டியினை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷீக்ஷாவல்லி ஒலியின் சிருஷ்டியின் ஆதாரத்தை இவ்வாறு கூறுகிறது. ஷீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சமசந்தானஹ இத்யுக்தஷீக்ஷாத்யாயஹ. ஷீக்ஷாவல்லி என்பது குரு சிஷ்யனுக்கு பயிற்றுவிக்கும் முறை. குரு ஒரு முறை சொல்ல அதை சிஷ்யன் திரும்பவும் சொல்வார். குரு சொல்வதை உச்சாரணம் என்றும் சிஷ்யன் திரும்பச் சொல்வதை அனுருச்சாரணம் என்றும் சம்ஸ்கிருதத்தில் கூறுவர். இதனை பயிற்றுவிக்கும் பொழுது உச்சரிப்பின் அறிவியலும் கற்றுத்தரப்படுகிறது. ஷீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ. நான் இப்பொழுது அதனை விரிவாக விளக்குகின்றேன் என்று குரு சொல்கிறார். வர்ணஸ்வரஹ. வர்ணா என்பது மெய் ஒலி, ஸ்வர என்பது உயிர் ஒலி.
மாத்ரா என்பது உச்சரிக்கும் காலத்தை அளக்கும் அலகு. ஸ்வரம் வர்ணத்துடன் கலக்கப்பட வேண்டும். வர்ணத்தின் அடிப்படையில் ஸ்வரமும் மாத்ராவும் இணையும் பொழுது தெளிவாக அசை உருவாகிறது. பலம் என்பது சக்தி, ஆதரவு பலம். சாமா என்பது மிருதுவான ஒத்திருக்கிற ஒலி அமைப்பு. எனவே ஸ்வரம் மற்றும் வர்ணம் இணையும் போது மாத்ராவின் அணைப்பில் சாமா, அதாவது ஒரு மிருதுவான தொடர்ச்சியான ஒத்திசைக்கக்கூடிய ஒலி உருவாகிறது. சாந்தி பாட்டத்தில் கூட சாமாவிற்கு சிறப்பான இடம் உண்டு. சாந்தி பாட்டத்தில் சாமசாந்திஹி என்கிறோம். அடுத்ததாக மாத்ரா பலம். மாத்ரா அதாவது காலத்தின் அலகு. நாம் மாத்ரா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஏகமாத்ரோ பவேத் ஹ்ரஸ்வஹ த்விமாத்ரந்து தீர்க்க உச்சதே த்ரிமாத்ரஸ்து ப்ளுதோ க்ஞேயஹ வியஞ்சனந்து அர்த்தமாத்ரகம். ஸ்வரம் 3 அளவினை உடையது: ஹ்ரஸ்வம், தீர்க்கம் மற்றும் ப்ளுதம். இந்த கால அளவுகளை மாத்ரா என்கிறோம். உதாரணமாக ஆ என்பதை உச்சரிக்க 1 நொடி ஏகமாத்ரா. ஆ என்று சொல்ல 2 நொடிகள், அதாவது 1 நொடி என்பதை விட 2 மடங்கு. அதனை த்விமாத்ரா என்கிறோம். ப்ளுதம் என்பது த்ரிமாத்ரா. அது ஹ்ரஸ்வம், தீர்க்கம் ஆகியவற்றை மிஞ்சுகிறது. அதாவது ஒரு குழந்தை ஊ ஊ என்று தொடர்ந்து அழுகிற போது, நாம் பாடுகிற போது ப்ளுதம் பயன்படுத்தப்படுகிறது. வியஞ்சனம் அல்லது மெய்யொலிகள் அரை மாத்திரை அளவினையே கொண்டவை. மெய்யொலிகள் உயிரொலிகளின் மற்றும் மாத்ராவின் ஆதரவுடனேயே முழு ஒலியாக வெளிவர இயலும். வர்ணமும் ஸ்வரமும் மாத்ராவின் உதவியுடன் சாமத்தை உருவாக்குகிறது. சாமம் மிருதுவான தொடர்ச்சியான ஒத்திசைக்கக்கூடிய ஒலியாகும். இஸ்லாத்தின் சூஃபியிசத்தில் இதனை சமா என்பர். சமா அல்லாவிடம் ஆன்மீக ரீதியாக தொடர்பு கொள்ளச் செய்கிறது. யா இல்லாஹி ஹில்லல்லா. இதில் இலக்கணம் உள்ளது. பாராயணம் செய்வது தௌசீத் அல்லது தஸ்வீர் எனப்படும். அதுபோல வேத பாராயணத்தில் கூட உச்சரிப்பில் உள்ள ஏற்ற இறக்க ஸ்வரங்கள் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், பிரச்யயம், அதாவது சாதாரண விசை, சாதாரணத்திற்கும் கீழே, அதற்கும் மேலே அல்லது அசாதாரணம் என்று 4 வகைப்படும். இந்த 4 நிலைகள் விசையில் உண்டு. வேதத்திலும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ரிக்வேதம் 4 ஸ்வரங்களை உடையது. யஜுர்வேதம் 4 ஸ்வரங்கள், சாமவேதம் 7 ஸ்வரங்கள் மற்றும் அதர்வ வேதம் 8 ஸ்வரங்களை கொண்டது. கிறிஸ்தவ மதத்தில் கூட ஏற்ற இறக்கம் போலவே கிரிகோரியன் இறைவாழ்த்தினை பாடுவதற்கு ஓர் அளவு முறை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒலியின் ஆதாரத்திற்கு வருவோம். ஒலி ஸ்வரத்தையும் வர்ணத்தையும் உடையது. அது உயிரொலி மற்றும் மெய்யொலியின் கூட்டு. ஒலி அமைப்பில் ஏற்ற இறக்கங்களோடும் 4 அளவினதாய் உள்ள விசையோடும் பலவிதமான ஒலிகளை, அதிர்வுகளை நாம் உருவாக்கலாம். எடுத்துக்காட்டாக ரிக்வேத மந்திரம் ஒன்றில் அக்னிமீலே புரோஹிதம் ஆ என்பது அனுதாத்தம், மீ என்பது பிரச்யயம். இவை யாவும் ரிக்வேத மந்திரங்கள் ஒலியின் ஏற்ற இறக்கங்களை குறிப்பிடுபவை. இந்த மந்திரங்கள் யாவை? மனநாத் மந்திரஹா அல்லது மனஹ திராயத்தே இதி மந்திரஹா. மன என்பது மனம், திராயத்தே என்பது காப்பாற்றுதல். மனதை காப்பாற்றுவது மந்த்ரா. க்ஷதா திராயத்தே இதி க்ஷத்ரியா, அதாவது க்ஷதா என்பது தாக்குதல், திராயத்தே என்பது ஒருவனை தாக்குதலில் இருந்து காப்பாற்றுவது. தாக்குதலில் இருந்து காப்பாற்றுபவன் க்ஷத்ரியா. இதுபோல் மனஹ திராயத்தே இதி மந்திரஹா, மனதை காப்பாற்றுவது மந்திரஹா. சம்ஸ்கிருதத்தில் மந்த்ரா என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. மன பிளஸ் த்ரா என்பது மந்த்ரா. மந்த்ரா என்ற சொல்லிற்கு சிறப்பான ஒரு அர்த்தம் உண்டு. மனம் என்பது எண்ணம் அல்லது அறிவு. இந்த அறிவினால் எண்ணத்தில் சிந்தனைகள் பல நிரம்புகின்றன. இந்த சிந்தனைகள் வரையறுக்கப்பட்டவை. மனம் என்பது பொருளுலகின் பொருட்களால் வரையறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. த்ரா என்பது வரையறுக்கப்பட்டதை விடுவிப்பது அல்லது உணர்த்துவது. எனவே சிறப்பான அர்த்தம் இவ்வாறு வருகிறது. மனம் என்பது எண்ணம்,
த்ரா என்பது விடுவித்தல், மனம் என்பது வரையறுக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்டதை விடுவிப்பது மந்திரம் எனப்படும். தெய்வீகமான ஒலி அலை அதிர்வுகளை உடையவை. அவை உடற்கூறு அல்லது பொருளுலக கூறுகளிலிருந்து நம் எண்ணத்தை விடுவிக்கும் ஆற்றல் கொண்டவை. லௌகீக வாழ்க்கையில் கொண்ட பற்றினால் எண்ணமானது சில வரையறைகளை கொண்டுள்ளது, அல்லது மேகமாய் மூடியுள்ளது, அல்லது சிதறிவிடுகிறது. இந்த மந்திரங்களால் சிதறல்களை தெளிவுபடுத்தவும் விலக்கிவிடவும் முடியும். எனவே மந்திரங்கள் என்பது ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு ஊடுருவக்கூடிய ஒலி அதிர்வுகளை கொண்டதோடு மனதினை பொருண்மை வரையறையிலிருந்து விடுவிக்கும் சக்தி பெற்றதாகவும் விளங்குகிறது. இந்த மந்திரங்களை யார் சொன்னது, அல்லது யார் இந்த மந்திரங்களை உருவாக்கியது? சித்த புருஷர்கள் தவத்தினால் அடைந்தது. அவர்கள் தங்கள் சீடர்களுக்கு அந்த கருத்துக்களை ஆன்மீக ஞானத்தின் முளைகளாக தந்தார்கள். ஒரு மந்திரம் சொல்கிறது, இதம் ஜகத் நாமரூபம். ஜகத் என்பது அண்ட சராச்சரம். அண்டவெளி என்பது சுட்டிக்காட்டும் தன்மை கொண்டதாக அமைகிறது. இதற்கு நாமம் மற்றும் ரூபம் உள்ளது. நாமம் என்பது பெயர், வார்த்தை, காரணம் அல்லது மூலம். ரூபம் என்பது உருவம். நாம் ஒரு மரத்தை அல்லது சூரியனை, நிலவை, நட்சத்திரத்தை அல்லது விலங்கினங்களை பார்க்கிறோம். இவை அனைத்திற்கும் உருவம் உண்டு, கொள்பொருள் உண்டு. ஒவ்வொரு வெளிப்பாட்டிற்கும் ஒரு உருவம், அதாவது ரூபம் உள்ளது. ஒருநிலைப்படுத்தப்பட்ட வெளிப்பாடானது ஒரு வார்த்தையை, பெயரை ரூபத்திற்கு தக்கவாறாக கொண்டுள்ளது. இப்போது மனித பிண்டாண்டத்தை பார்ப்போம். சித்த விருத்தி எண்ணத்தின் அடக்கப்பொருள். எண்ணமானது அல்லது மனமானது நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிறு கல்லை கிணற்றுக்குள் போட்டால் அது அலைகளை உண்டாக்குகிறது. குழாய் நீர் என்றால் தண்ணீர் வாளியில் சொட்டு சொட்டாக விடாமல் விழுந்தால் அலைகளை நிலையாக உருவாக்குகிறது. இதேபோல் மனமானது எண்ண அலைகளை என்றும் உருவாக்கும் தன்மையுடையதாக உள்ளது. எண்ண அலைகள் வார்த்தைகளாக வருகின்றன. எனவே எண்ணமும் வார்த்தையும் பிரிக்கப்பட இயலாதவை. இதுவே சித்தவிருத்தி ஆகும். சித்தவிருத்தியின் செயல்பாட்டால் உண்டான அலைகள் யாவும் நாமம், அதாவது வார்த்தை, மற்றும் ரூபம், அதாவது உருவம் ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இதே அடிப்படை அமைப்பிலேயே மொத்த அண்ட சராச்சரமும் நாம ரூபத்தின் ஒருங்கிணைப்பில் அமைகிறது. யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத். ஒரு களிமண் உருண்டையை எடுத்து அதன் தன்மையை ஆராயும் போது களிமண் என்பதின் மொத்த தன்மைகளும் அந்த களிமண் உருண்டையில் தெரிய வரும். அதுபோல் மனித பிண்டாண்டத்தை பற்றிய அறிவு பிரபஞ்சத்தை பற்றிய அறிவை நோக்கி நம்மை எடுத்துச் செல்கிறது. ரூபம், அதாவது உருவம், அதுவே வெளிப்பகுதியாக உள்ளது. அதனுள் நாமத்தை உள்ளடக்கிக் கொள்கிறது. அந்த நாமமே, பெயரே உள்சாரமாக அமைகிறது. உடலே உருவம், மனமே அந்தःகரணம், பெயரை வலியுறுத்துவது. ஒலி பேச்சு மூலமாக நாமம் என்பதில் பிணைக்கப்படுகிறது. இது பிரபஞ்ச அளவில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். எனவே எண்ண அலைகளான சித்தம் எனப்படுவது திண்ணிய பொருளாக வார்த்தை என்பதாக வெளிப்படுகிறது. ரூபம் மற்றும் நாமம் சித்த விருத்தியை காட்டுகிறது. வார்த்தையும் எண்ணமும் பிரிக்கப்பட முடியாதவை. அதுபோல் படைப்பவரான பிரம்மாவும் தனது சித்தவிருத்தியின் வாயிலாக அகிலத்தை படைக்கிறார். ஆகவே இது மானச சிருஷ்டி, அதாவது எண்ணத்திலிருந்து உருவாக்குதல். மீண்டும் ஹிரண்யகர்ப்ப சூக்தம் பிரம்மாவின் மானச சிருஷ்டியை பற்றி கூறுகையில், ஹிரண்யகர்ப்பஸ் சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதபதிரேக ஆசீத். ஒளி முதலாக தோன்றிய போது பொன்னிற வடிவினதாக தோன்றியது. ஒலியானது ஓர் எழுச்சி பெற்று பிரபஞ்சத்தில் உணரக்கூடிய உருவாக விளங்கியது. அதன் பின்னணியில் சாஸ்வதமான, விவரிக்க இயலாத ஸ்போட்டம் சொல்லை வெளிப்படுத்தியது. புனித ஜான் தனது காஸ்பலில் கம்பீரமாக எடுத்து கூறுகிறார். நான் மேற்கோள் காட்டுகிறேன். தொடக்கத்தில் சொல்லே இருந்தது, சொல் இறைவனுடன் இருந்தது,
அந்த சொல்லே இறைவனாக இருந்தது என்று கூறுவதோடு கிறிஸ்தவம் முதலில் தோன்றிய சொல்லை அல்லது ஆதியான அந்த வார்த்தையை, இறைவனுடன் இணைந்த வார்த்தையை பற்றி பேசுகிறது. இங்கே அந்த முதல் வார்த்தையாக ஓம் ஸ்போட்டத்தோடு உருவாகிறது. இந்த சாஸ்வதமான ஸ்போட்டமானது அனைத்து எண்ணங்களுக்கும் பெயர்களுக்கும் சாஸ்வதமான மூலப்பொருளாக திகழ்கிறது. இந்த ஆற்றலின் வாயிலாக கடவுள் பிரபஞ்சத்தை படைக்கிறார் அல்லது கடவுள் ஸ்போட்டமாக வரையறுக்கப்படுகிறார் மற்றும் திண்ணிய உணரத்தகுந்த பொருளாய் வெளிப்படுகிறார். இந்த ஸ்போட்டம் ஒரு அடையாளமாக திகழ்வதோடு ஓம் என்பதாய் விளங்குகிறது. பேரளவு முழுமை என்று பார்க்கும் பொழுது இந்த ஸ்போட்டமும் ஓம் என்பதும் பிரிக்கப்பட முடியாதவை. எவ்வாறு வார்த்தையும் எண்ணமும் மனித பிண்டாண்டத்தில் பிரிக்கப்பட முடியாதோ அதேபோல் பிரபஞ்ச அளவில் ஓமும் ஸ்போட்டமும் பிரிக்கப்பட முடியாதவை. அதனால் ஓம் என்பது புனிதத்திலும் புனிதமான வார்த்தையாக அனைத்து உருவங்களுக்கும் பெயர்களுக்கும் தாயாக விளங்குகிறது. அதுவே சாஸ்வதமாக அமைந்து பிரபஞ்சம் உருவாவதற்கு அடிப்படையாக விளங்குகிறது. இதுவே அகண்டம், பிரிக்க இயலாதது. இதனை சப்த பிரம்மம், அதாவது ஆதி சொல்லாக குறிப்பிடுகிறோம். படைப்பாற்றல் தொடங்கிய காலத்தில் முதல் சொல், முதல் ஒலி புனிதமான அந்த ஒலியாக உருவானது. அதுவே சப்த பிரம்மம் எனப்படுகிறது. இதுவே நாத பிரம்மமாக அனைத்து இசைக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. உபனிஷத்கள் சிறந்த நோக்கில் ஓம்காரத்தை பார்க்கின்றன. மகாநாராயண உபனிஷதம் இலக்கணம் மற்றும் ஓம் என்பதின் உருவாக்கத்தை பற்றி கூறுகிறது. அகார உகார மகார இதி தான் ஏகதா சமபவது ததேமதோமிதி. ஓம் என்பது அகாரம், உகாரம் மற்றும் மகாரத்தால் ஆனது. நான் முன்னர் கூறியபடியே ஒலியானது ஒத்திசைவான இலக்க உள்ளீடுகளால் ஸ்வரம் எனப்படும் உயிரொலி மற்றும் வியஞ்சனம் எனும் மெய்யொலி இவற்றின் அடிப்படையில் மாத்ரா எனும் கால் அலகினை கொண்டதாய் அமைகிறது. ஒரு சாதாரண அசைவில் ஒரு ஸ்வரம், அதாவது ஒரு அலகு, மற்றும் ஒரு வியஞ்சனம், அதாவது அரை அலகு, மொத்தம் 1.5 அலகினதாய் விளங்குகிறது. இதனை 4 அலகு அளவுகோல் கொண்டதாக 4 விதமான அளவில் ஒலியை உருவாக்கலாம். உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் மற்றும் பிரத்யயம். எனவே 1.5 என்பது 4ஆக உயரும் போது இயன்ற அளவில் தேர்வு செய்வதும் அதனை வகுத்து வைத்துக் கொள்வதும் இணைத்துக் கொள்வதும், அதாவது பெர்முடேஷன்ஸ் மற்றும் காம்பினேஷன்ஸ் சாத்தியமாகிறது. இதனை ஓம்காரத்தோடு ஒப்பிடலாம். மகாநாராயண உபனிஷத்தின்படி ஓம் என்பது அகாரம், உகாரம், மகாரம் ஆகியவற்றை கொண்டது. அகாரம் என்பது ஓர் அலகு உயிரொலி. உகாரம் எனப்படுவது மற்றொரு அலகு, அதுவும் உயிரொலி. மகாரம் என்பது வியஞ்சனம், மெய்யொலி என அரையலகினதாய் உள்ளது. எனவே ஓம்காரத்தில் 1.5 அலகு இருக்க வேண்டிய மாத்ரா 2.5 ஒரு சாதாரண அசைவில் உயர்கிறது. அதுபோல 2.5 அலகு ஓம்காரம் விதம் விதமாக ஒருங்கிணைப்பதிலும் ஒழுங்குபடுத்துதலில் 4 அலகை அடையச் செய்யலாம். இத்தனை இணைப்புகளும் ஓம்காரத்தில் இருப்பதைப் போல வேறு எந்த ஒலியிலும் நாம் அடைய வழியில்லை. சாந்தோக்கிய உபனிஷத் நித்தியமான விழிப்புணர்வை பற்றி குறிப்பிடுகிறது. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்மா அக்னிர்தேவதா பிரம்ம இத்யார்ஷம் காயத்ரி சந்தம் பரமாத்மம் ஸ்வரூபம். ஓம் என்பது பிரம்மம், நித்தியமான விழிப்புணர்வு என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. சாந்தோக்கிய ரிஷி ஓம்காரத்தை காயத்ரியோடு ஒப்பிடுகிறார். இதனை திரிபதா காயத்ரி என்று கூறுகிறோம். ஓம் 3 பிரிவுகளை உடையது: அகாரம், உகாரம் மற்றும் மகாரம். அதனை காயத்ரியின் 3 பாதங்களுடன் ஒப்பிடுகிறோம். அகாரம், உகாரம், மகாரம் ஆகியவை ஆதி கிரந்தி, மத்திய கிரந்தி மற்றும் அந்திய கிரந்தி எனப்படுகிறது. அகாரம், உகாரம் மற்றும் மகாரம் முறையே பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை குறிக்கிறது. எனவேதான் மும்மூர்த்திகளும் ஓம்காரத்தில் அடங்குவதாக சொல்லப்படுகிறது.
மாண்டூக்கிய உபனிஷத் ஓம்காரத்தின் காலம் கடந்த தன்மையை வலியுறுத்துகிறது. ஓமித்யேதக்ஷரமிதம் சர்வம் தஸ்யோபவ்யாக்யானம் பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வமோங்காரமேவ யச்சான்யத்ரிகாலாதீத சர்வமோங்காரமேவ. மாண்டூக்கிய மண்டூகஸ்ய பாவः மாண்டூக்கியः. நாம் மண்டூகத்தின் அதாவது தவளையின் அமைப்பில் உட்காரும்போது மனதின் ஒருமுகப்பட்ட தன்மையை உணர முடியும். மாண்டூக்கிய உபனிஷத் ஜபம் அல்லது மனதை ஒருமுகப்படுத்துவதை பற்றி பேசுகிறது. அது ஓம்காரத்தையே பிரம்மம் என்று குறிப்பிடுகிறது. ஓம் முக்காலத்தையும் கடந்தது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் விரிவாக கூறப்படும் ஜபம், தியானம் மற்றும் தவத்திற்கெல்லாம் ஓம்காரம் அடிப்படையாக உள்ளது. முண்டக உபனிஷத் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதை பற்றி கூறுகிறது. முண்டகத்தில் ஓம்காரம் பிரணவம் எனப்படுகிறது. பிர பிளஸ் நவ பிரணவா. சம்ஸ்கிருதத்தில் 22 முன்சீர்கள் உள்ளன. பிர 22இல் 1. நவ என்பது புதிய, பிரணவ என்பது எப்போதும் புதியது அல்லது சாஸ்வதம் என்று பொருள்படும். எனவே பிரணவ எனும் சொல் ஓம்காரத்தை குறிக்க எப்போதும் பயன்படுகிறது. ஏனென்றால் ஓம் அழிவில்லாததும் சாஸ்வதமுமானது. பிரணவோ தனுஷரோ ஹ்யாத்மா பிரம்மதல்லக்ஷமுச்சதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் ஷரவத்தன்மயோ பவேத். முண்டகம் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு இடையே ஆன ஆன்மீக உறவை விளக்குகிறது. உபனிஷத் பிரணவோ தனுஷ் என்று குறிப்பிடுகிறது. ஓம்காரத்தை வில்லாக்குதல். ஷரோஹ்யாத்மா நம் ஆத்மாவை அம்பாக்குதல். ஆத்மா பரமாத்மாவுடன் ஒன்றாக வேண்டும். பிரம்ம தல்லக்ஷ்யம் உச்சியதே. நாம் எய்ய இருக்கும் அம்பிற்கு பிரம்மமே லட்சியமாக இருக்க வேண்டும். பிரம்மமே நித்தியமான விழிப்புணர்வு. பிரம்மத்துடன் இரண்டரக் கலத்தல் என்றால் ஆத்மா நித்தியமான விழிப்புணர்வுடன் கலத்தல். இதுவே நமது குறிக்கோள். நமது அம்பு இந்த குறிக்கோளில் எய்யப்பட வேண்டும். இதற்கு நமக்கு வில் தேவை. ஏதோ ஒரு துணை நமக்கு இதற்கு தேவைப்படுகிறது. அந்த வில்லோ ஆதரவோ ஓம்காரமாக மட்டுமே அமைகிறது. என்னவென்றால் ஆத்மா அம்பாகவும் பிரம்மம் லட்சியமாகவும் ஓம் வில்லாகவும் இருக்கும்போது நம் ஆத்மா பரமாத்மாவுடன் கலக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வில்லானது ஆத்மாவிற்கு பலம் தருகிறது, அல்லது ஓம்காரம் ஆத்மா பரமாத்மாவை அடைய சக்தி தருகிறது. அப்பிரமத்தேன வேத்தவ்யம். நீங்கள் குறி தவறாமல் அம்பெய்ய வேண்டும். அம்பு பிரம்மத்தை அடைய வேண்டும். பிரமத்யா என்பது குறி தவறுதல், அப்பிரமத்யா என்பது குறி தவறாமை. இதுவே ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வழி. கட்டோபனிஷத்தில் ஓம்காரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. கட்டோபனிஷத்தில் யமன் மரணத்தின் கடவுளாகவும் நச்சிகேதன் எனும் சிறுவன் சத்தியான்வேஷணன் அதாவது உண்மையை தேடுபவனாகவும் சொல்லப்படுகிறது. அந்த உண்மையை தேடும் நச்சிகேதன் யமராஜனை தேடிச் சென்று ஆத்மாவை அறிய விரும்புகிறான். யமன் ஆத்மாவின் ரகசியத்தை நச்சிகேதனுக்கு அறிவிக்கிறார். மேலும் அவர் தெளிவுபடுத்துகிறார், சர்வே வேதா யத்பதமாமனந்தி தபாஸ்மி சர்வாணி ச யத்வதந்தி யதிச்சிந்தோ பிரம்மச்சர்ய சரித்தம் தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி. ஓம் இத்யேதத். ஓம் எனும் எழுத்தே பிரம்மம். ஓம்காரமே ஹிரண்யகர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த எழுத்தே உயரிய பரபிரம்மம். ஓம் என்பதின் பொருளினை உணர்ந்து தியானிப்பவர்க்கு அவர் வேண்டுவது கிடைக்கும். இவ்வாறு யமன் நச்சிகேதனுக்கு ஆத்ம ஞானத்தை ஓம்காரத்தின் பெருமையை காட்டி உணர்த்துகிறார். ஓம்காரத்தின் வாயிலாக ஒருவர் பெரும் துணையை பற்றி அவர் கூறுகிறார். அவர் மேலும் சொல்கிறார், உபனிஷத் சொல்கிறது, ஏதத்யேவாக்ஷரம் பிரம்மா ஏதத்யேவாக்ஷரம் பரம் ஏதத்யேவாக்ஷரம் க்யாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத். ஓம் எனும் எழுத்து பிரம்மம், ஹிரண்யகர்ப்பம். இந்த எழுத்து உயரிய பரபிரம்மம்.
எவர் இந்த எழுத்தை தியானிக்கிறாரோ அவர் அடைய முற்படுவதை அடைகிறார். யமன் ஓம் என்கிற சொல்லால் கிடைக்கும் பலத்தை பற்றி கூறுகிறார். ஏததா லம்பனம் ஸ்ரேஷ்டம் ஏததா லம்பனம் பரம் ஏததா லம்பனம் க்யாத்வா பிரம்மலோகே மஹீயதே. இந்த வழியே சிறந்தது. இந்த வழியானது மிக உயர்ந்த பிரம்மம். இதனை தியானிப்பவர் பிரம்மமான உலகில் போற்றுதலுக்கு உரியவராகிறார். ரிக்வேதத்தில் வாமதேவ ரிஷி மந்திரத்தில் ஓம்காரத்தை விஸ்வாதீதா அல்லது பரா பிரணவா, அதாவது ஊடுருவிச் செல்லக்கூடியது என்கிறார். ஓம் என்பது சமுத்திரம், அதாவது கடல். அபரிமிதா, அதாவது எல்லையில்லாதது. ரூபரஹிதா, அதாவது அருவமானது. சர்வவியாபி, அதாவது எங்கும் இருக்கக்கூடியது. கரையில் மோதும் சாஸ்வதமான அலைகளைப் போலவே பிரணவமும் சாஸ்வதமானது. மேலும் அவர் ஓம்காரத்தை அமிர்த துல்யா என்கிறார். கடலில் அலைகள் எவ்வாறு சாஸ்வதமானவையோ அதே போல்தான் ஓம்காரம் என்கிறார். சமுத்ராத் உர்மிர்மதுமாங் உதாரத் உபாம்சுனா சம அமிர்தத்வம் ஆனட். இதனை ரிக்வேதம் வாமதேவ ரிஷியின் மந்திரத்தில் கூறுகிறது. ஓம்காரத்தை பற்றி கூறுகையில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் ஓர் அழகிய காட்சியை உருவாக்குகிறது. அது பிரம்மத்துடன் இரண்டரக் கலப்பதற்கு தேவையான மனத்தின் ஒருமுகப்படுத்தப்பட்ட தன்மையையும் அதற்கு தேவையான மனத்தின் கடைதலையும் தியானத்தையும் பற்றி கூறுகிறது. ஸ்வதேகமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம் தியான நிர்மதனாபியாசாத் தேவம் பஷ்யேன கூடவத். அரணி என்பது ஒருவித மரக்கட்டை. அரணிக்கட்டை உராய்வதால் ஏற்படும் நெருப்பினைப் போல ஸ்வேதாஸ்வதரம் கூறுகிறது. ஓம் மற்றும் ஆத்மா ஒன்றுபட்டு செயல்படும் போது, ஓம் என்பதின் வாயிலாக ஆத்மா கடையப்படும் போது நாம் பிரம்மத்தை உணரலாம். இங்கே கடைதல் என்பது தவம் அல்லது மனதை ஒருமுகப்படுத்துதலின் அடையாளமாக கொள்ளலாம். ஒருவரது உடல் அரணியாக, ஓம் மற்றொரு அரணியாக அல்லது சமித்தாக வர்ணிக்கப்பட்டால் அக்னி உருவாவது மனத்தின் ஒருமுகத்தன்மையை குறிக்கிறது. இதுவே ஆனந்தத்தை, ஆத்ம திருப்தியை அடைவதற்கான வழியாகும். மேலும் வேதங்களின் ஒரு பகுதியான கோபத பிராமணம் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் ஆதி ஒலியான ஓம்காரத்தை பார்க்கிறது. ஆத்ம பைஷஜ்யம் ஆத்ம கைவல்யம் ஓங்காரஹ. இது ஓம்காரம் வாழ்வாதாரத்தில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க வல்லது என்கிறது. அதாவது இருமையினால் நம் வாழ்வில் ஏற்படும் தீர்வு இல்லாத பிரச்சனைகள் ஓம்காரத்தின் மூலம் தீர்க்கப்படுகின்றன. அமிர்தம் வை பிரணவஹ அமிர்தேனைவ தன் மிருத்யும் தரதி தத்யதா மந்திரேண வாகர்த்தம் சம்க்ரமேத ஏவம் தத் பிரணவேனாப சந்தனோதி. ஒரு நீர்க்கால்வாயை கடப்பதற்கு நமக்கு குச்சியோ துடுப்போ தேவைப்படுவது போல் நம் பிரச்சனை நிரம்பிய வாழ்வாகிய கால்வாயை கடப்பதற்கு ஓம்காரத்தின் துணை தேவைப்படுகிறது. பிரஷ்னோபனிஷத் ஓம்காரத்தை அவினாஷி மற்றும் நிர்விகல்ப சப்தம் என்று கூறுகிறது. தைத்திரிய சீக்ஷாவல்லி ஓம் என்பதனை சக்தி வாய்ந்த கருவியாக குறிப்பிடுகிறது. அது அதிகாரம் என்பதாகவும் எல்லையற்ற சக்தியாகவும் ஓம்காரத்தை வர்ணிக்கிறது. யச்சந்தசாம் ருஷபோ விஸ்வரூபஹ. ரிஷபம் என்பது காளை. காளை சக்தியை குறிக்கும். இங்கே ரிஷபம் சக்தி மிக்கதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஓம் எல்லாம் வல்லதாக உள்ளது. பதஞ்சலியின் யோக சூத்திரம் ஓம் பற்றி பேசுகிறது. யோகா சித்த விருத்தி நிரோதா. யோகம் அலைப்பாயும் மனதை அடக்குவது என்கிறது. பதஞ்சலி யோக சூத்திரம் ஓம்காரத்தை ஈஸ்வர பிரணீதானம், அதாவது கடவுளை பக்தியுடன் அணுகுவது என்கிறது. ஓம்காரத்தை தியானிக்கும் போது பூர்வாகிரஹரஹிதா, முன்கூட்டியே கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் சித்த பிரமணரஹிதா, மனம் எண்ண அலைகளால் அலைபாயாமல் நம்மால் மனதை ஒருமுகப்படுத்த முடியும். நாம் மனதை ஒருமுகப்படுத்தினால் பிரச்சனைகள் தானே மறையும் என்று யோகசூத்திரம் கூறுகிறது. கிளேஷ கர்ம
விபாகாஷயைர பராம்ருஷ்டः புருஷः விசேஷ ஈஸ்வரः. கிளேஷ கர்மா, அதாவது வாழ்வில் ஏற்படும் சச்சரவுகளை ஆத்ம சம்யமம் எனப்படும் சுய கட்டுப்பாட்டின் மூலம் துரத்திவிடலாம் என்று யோக சூத்திரம் கூறுகிறது. இதை ஓம்காரத்தை தியானிப்பதுடன் இறைபக்தியினாலும் அர்ப்பணிப்பதாலும் அடையலாம். பிராணாயாமத்தில் சுவாச கட்டுப்பாடு மற்றும் மூச்சினை உள்ளிழுத்தல் வெளியிடுதல் பற்றின முறையை ஓம்காரத்தின் ஒரு பகுதியாக, முழுமையின் ஒரு பகுதியாக யோகதந்திர மார்க்கம் கூறுகிறது. சில சமயத்தில் இது ஹம்ச காயத்ரி எனப்படுகிறது. பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், அக்ஷராணாம் அக்ஷரோஸ்மி என்று. அனைத்து எழுத்திலும் தலையாய எழுத்து ஓம் என்பதாகும். 17வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார், ஓம் தத்சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः பிராமணாஸ்தேன வேதாश्च யஜ்ஞாश्च விஹிதாः பரா. ஓம் தத்சத். ஓம் என்பது பிரம்மத்திற்கு 3 பதவிகளாக விளங்குகிறது. அதிலிருந்து பிராமணன், வேதம் மற்றும் யஜ்ஞம் உருவாகின. கிழக்கே ஓம் பற்றிய கருத்துக்களை இப்போது நாம் பார்ப்போம். பௌத்த தர்மத்தின் வஜ்ர ஜபத்தில் ஓம்காரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இது ஓம் என்பதில் தொடங்குகிறது. மூச்சினை உள்ளிழுத்தல், மூச்சை உள்ளடக்குதல் ஆஹ் மற்றும் வெளியிடுதல் ஹும். ஓம் என்பது மையப்பகுதி, அதாவது கேந்திர விசுத்தம், அதாவது தொண்டையில் இருப்பது. ஆஹ் நாபியில் வருவது, தொப்புள் கொடி அல்லது மணிப்பூரம். ஹும் என்பது ஹிருதயத்தில் அல்லது அநாகதத்தில் வருவது. எனவே ஓம் எனப்படுவது பிராணமூலாம்சம், உயிர்மை பெற்ற சக்தி, கண்ணுக்கு சிவப்பாக புலனாவது. ஆஹ் என்பது அக்னிமூலாம்சம், நெருப்பு மஞ்சளாக புலப்படுவது. மற்றும் ஹும் என்பது ஆபமூலாம்சம், தண்ணீர் கருநீலமாக புலப்பட்டு மணிபத்மமாகிறது. மணிபத்ம மந்திரம் ஓம் மணிபத்மே ஹும். இந்த மந்திரத்தின் 3 பகுதிகள் காய, வாச்ச, மனச என்பனவாகும். காய புறத்தோற்றம், இயலை குறிக்கிறது. வாச்ச வெளிப்படுத்திய வார்த்தை மற்றும் மனச என்பது மனம் அல்லது உணர்வை குறிக்கும். இம்மூன்றிலிருந்து வருவது மணிபத்ம மந்திரம். ஓம் மணிபத்மேஹும். மணி ஒளியை வீசுகிறது. அதனால் ஓம் மணிபத்மேஹும் என்பது சாஸ்வதமானது. சமண தர்மத்தில் நமோகார் மந்த்ரா எனப்படுவது சக்தி வாய்ந்த மந்திரமாகும். ஏசோ பஞ்சநமோக்காரோ சவ்வ பாபப்ப நாசனோ மங்களானாஞ்ச சவ்வேசிம் படமம் ஹோய் மங்களம். இது ஆதிமங்களம் அல்லது நிபத்த மங்களம். இந்த நமோகார் மந்திரம் சவ்வ பாபப்ப நாசனோ. இது அனைத்து விதமான பாவங்களையும் அழிக்க வல்லது. இது நித்திய பூஜையில், தினசரி பிரார்த்தனையில் பயன்படுத்தப்படுகிறது. இது மங்களகரமானது மட்டுமல்ல, ஆதியிலிருந்தே மங்களகரமானது. அனைத்து மங்களத்திலும் இது ஆதியானது. இந்த நமோகார் மந்திரத்தை சமணர்களின் ஸ்வேதாம்பர சமணர், திகம்பர சமணர்கள், ஸ்தானக சமணர்கள் என்னும் வகுப்பினர் பயன்படுத்துகின்றனர். தவள டீகா மற்றும் ஷட்கண்டாகம சூத்திரத்தில் நமோகார் மந்திரத்தை பற்றின குறிப்புகள் உள்ளன. ஓம் நமோ அரஹந்தானாம், ஓம் நமோ சித்தானாம், ஓம் நமோ ஆயிரியானாம், ஓம் நமோ ஓக்ஞாயானாம், ஓம் நமோ லோவ ஏ சௌவ சாஹூனாம். இந்த பஞ்ச நமோகார் மந்திரம் அர்ஹந்தர் பற்றியும் சித்த புருஷர்கள் பற்றியும் ஆயிரியா அல்லது ஆச்சாரியா பற்றியும் குறிப்பிடுகிறது. ஊக்யாயா அல்லது உபாத்தியாயா குருவை பற்றி குறிப்பிடுகிறது. மற்றும் சாதுவை பற்றி குறிப்பிடும் இந்த மந்திரம் ஓம் என்று தொடங்குகிறது. பஞ்ச நமோகார் மந்திரம் 35 எழுத்துக்கள், 35 அக்ஷரங்களை உடையது. 2.5 அலகுகளை தரும் அகாரம், உகாரம், மகாரம் போல் இல்லாமல் சமணம் ஓம்காரத்தை உயரிய நிலைக்கு கொண்டு செல்கிறது.
ஆ பிளஸ் ஆ பிளஸ் ஆ பிளஸ் ஊ பிளஸ் ம. எனவே 4 அலகுகள். முதல் ஆ அர்ஹந்தர், இரண்டாவது ஆ அஷரீரர், மூன்றாவது ஆ ஆயிரியர், ஊ ஊக்யாயா, ம முனி என குறிக்கிறது. மொத்தமாக 4க்கு உயர்த்தும் போது இணைப்பதின் வாயிலாக 4 என்பது பலவிதமான அதிர்வுகளை உருவாக்குகிறது. சீக்கியத்தில் ஓம்காரமே அனைத்துமாய் விளங்குகிறது. இதுவே மூலமந்திரம் எனப்படுகிறது. यज्ञोंकार सतनाम कर्ता पुरुष निर्भव निर्वैर अकाल मूरत अजोने सैभंग गुर प्रसाद आदि सच जुगादि सच है बे सच नानक होसे भी सच. ஓம்காரமே உண்மை. ஓம்காரம் கடவுளிடம் நம்மை எடுத்துச் செல்லும் வாகனமாக உள்ளது. இதில் எந்த பயமும் இல்லை, எந்த பொறாமையும் இல்லை. இது காலவரையறை இல்லாதது. அகால் மூரத். இது திருமண பந்தத்தையோ யோனிக்குழாய் மூலம் பிறப்பையோ தாண்டியது. இதனை அஜூனி என்பர். சைபங் சுயமாக ஒளிர்வது. குர்பிரசாத் குருவின் கருணையால் வருவது. ஆதி சச்சு ஜுகாதி சச்சு. இது தொடக்கத்தில் உண்மையில் இருந்தது. யுகத்தின் தொடக்கத்தில் உண்மையில் இருந்தது. ஹேபி சச்சு. இன்று இதுவே உண்மை. நானக் சொல்லும்போது ஹோசிபி சச்சு. எதிர்வரும் காலத்திலும் இது உண்மையாக இருக்கும். இது அகால், காலமற்றது, காலத்திற்கு அப்பாற்பட்டது. ஓம் எனப்படுவது இந்தியாவின் ஆன்மீக வளர்ச்சியில் ஒவ்வொரு நிலையிலும் இருந்துள்ளது. கடவுளை பற்றிய பல்வேறு கருத்துக்களை ஓம் பலவாறு தந்துள்ளது. மோனிஸ் ஒரு கருத்துடையவர். அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், பிரிவினைவாதம், நாத்திகர்கள் அனைவரையும் ஓம் கவர்ந்துள்ளது. மாண்டூக்கிய உபனிஷத்திற்கு வருவோமாக. மாண்டூக்கிய உபனிஷத் சொல்வது ஓம் அழிக்க முடியாதது. மாண்டூக்கிய உபனிஷத் அதர்வ வேதத்தில் உள்ளது. இது உபனிஷத்களில் சிறியதானது. 12 மந்திரங்கள் மட்டும் கொண்டது. ஆனால் தத்துவ ரீதியாக பார்த்தால் மாண்டூக்கிய உபனிஷத் மிக முக்கியமான உபனிஷத்தாகும். இதுவே முக்திக்கான உபனிஷத்தாக சொல்லப்படுகிறது. முக்திக உபனிஷத் முக்திக்கான வழியை காட்டுவது. முமுக்ஷு முக்தியை தேடுவோர்க்கு மாண்டூக்கிய உபனிஷத் கதவாக விளங்குகிறது. சங்கர பாஷ்யத்தில் ஆதிசங்கராச்சாரியர் மாண்டூக்கிய உபனிஷத்தை வேதாந்தார்த்த சாரசங்கிரக என்கிறார். அதாவது வேதாந்தத்தின் சாரம், பொக்கிஷம். ரிஷி மாண்டூக்கியர், அதாவது மாண்டூக்கிய உபனிஷத் எவரால் அறியப்படுகிறதோ அவர் நிராகார நிர்குண பிரம்மத்தை பற்றி பேசுகையில், அதாவது உருவமற்ற குணங்களற்ற பிரம்மத்தை பற்றி பேசுகையில் நாமரூபத்தை, அதாவது பெயரையும் உருவத்தையும் பற்றி குறிப்பிடுகிறார். ஓம் என்பதே பிரம்மமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. सर्वं हेत ब्रह्मायमात्मा ब्रह्म सोयमात्मा चतुष्पात्. ஆத்மாவையும் பிரம்மத்தையும் பற்றி பேசும்போது ஆத்மா 4 பாதங்கள் உடையதாக உள்ளது. அதாவது ஆத்மாவின் 4 நிலைகள். முதலாவது ஸ்தூல நிலை, உடலியல் நிலை. இரண்டாவது சூக்ஷ்ம நிலை, அதாவது நுண்ணிய அல்லது எண்ண நிலை. மூன்றாவது காரண நிலை. நான்காவது துரிய நிலை, அதாவது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. இவை 4ம் ஓம்காரத்தின் அகாரம், உகாரம், மகாரம் மற்றும் அமாத்திர பிரிவுகளாக ஒப்பிடப்படுகின்றன. அமாத்ரா எனப்படுவது கால அளவு இல்லாதது அல்லது 2 ஓம்காரத்திற்கு இடையே ஆன அமைதியான காலம். இந்த 4 பிரிவுகளும் ஆத்மாவுடனான 4 பிரிவுகளோடு ஒப்பிடப்படுகின்றன. முதலாவது ஜாகிரத நிலை, விழித்திருக்கும் நிலை. இரண்டாவது ஸ்வப்ன நிலை, கனவு காணும் நிலை. மூன்றாவது சுஷுப்த நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த நிலையில் கனவில்லை, ஆனால் உணர்வு உண்டு. நான்காவது துரிய நிலை, அதாவது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. ஆகவே
மாண்டூக்கிய உபனிஷத் ஓம்காரத்தை புரிந்து கொள்ள ஒரு அறிவிக்கவல்ல விளக்காக அமைகிறது. ஓம்காரத்தை எவ்வாறு ஒருவர் உச்சரிக்க வேண்டும்? நமது நாபி, அதாவது தொப்புள்தான் உள்ளீட்டுத் தளம். நாம் குழந்தையாக அன்னையின் கருப்பையில் இருக்கிறோம். தொப்புள் கொடி வழியாக அனைத்தும் உள்ளீடு செய்யப்படுகிறது. இவ்வாறு தொப்புள் பகுதி உள்ளீட்டுத் தளமாகிறது. நாத தனுமனிஷவ் என்பது பிரசித்தி பெற்ற கூற்று. நாபி ஹிருதய கண்டா. நாபி என்றால் தொப்புள் கொடி, ஹிருதய என்றால் இதயம், கண்ட என்றால் தொண்டை. இம்மூன்றும் தனுவின், அதாவது ஷரீரத்தின் உடலின் பகுதியாக விளங்குகின்றன. அது அகாரத்தை குறிக்கும். அடுத்ததாக நாசிகா, மூக்கு, உகாரத்தை குறிப்பது உகாரம். அடுத்தது எண்ணம் அல்லது புத்தி. புத்தி மகாரத்தை குறிக்கிறது. நாம் பிராணாயாமம் செய்யும் போது ஓம்காரத்தின் விளைவினை இந்த பகுதிகளில் நம் உடலில் உணரலாம். அனைத்து மந்திரங்களும் ஓம் என்பதில் தொடங்குகின்றன. ஓம் கணேஷாய நமஹா, ஓம் மணிபத்மேஹும், ஓம் நமோ அர்ஹந்தானாம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஏன் ஏன் அனைத்து மந்திரங்களும் ஓம் என்று தொடங்குகின்றன? ஓம் என்பது ஆதி மந்திரம். ஸ்போட்டம் எனப்படும் படைப்பாளியின் பொருளால் ஆனது. மற்ற அசைகள் ரிஷிகளின் நுணுக்க மாதிரி படுவத்திலிருந்து வந்துள்ளன. நாம் அனைவரும் கடந்த காலத்தோடு நம்மை தொடர்பு வைத்துக் கொள்ள விழைகின்றோம். நீங்கள் என் பெயரை கேட்டால் நான் CV கோபிநாத் என்று என் தந்தையுடனும் என் பிறப்பிடத்துடனும் தொடர்பு படுத்தி கூறுகிறேன். நான் எனது தந்தையை, தாத்தாவை பார்த்திருக்கிறேன். நான் எனது பாட்டனாரை பார்த்ததில்லை. எனினும் அவர் பெயரை நான் எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் நான் பழைமையோடு என்னை தொடர்பு கொண்டிருக்க விரும்புகிறேன். இந்த அடையாளம் கண்டறிதலாகிய அமைப்பை பிரவரம் என்கிறோம். பண்டை கால முறையில் பழமையை தொடர்பு கொள்ளுதல் பிரவரத்தின் வாயிலாக நடந்தது. என்னுடைய பிரவரம் என்பது भार्गवच्यवन आप्नोवान और्व जामदग्न पंचार्षेय प्रवरान्वितः श्रीवत्सस गोत्रः आपस्तंभ सूत्रः यजुशाखाध्यायी गोपीनाथ शर्मा अहंभो अभिवादयेत्. நான் 5 ரிஷிகளை பார்த்ததில்லை. என்றாலும் என்னுடைய கடந்த காலத்தில் பார்கவ, ச்யவன, ஆப்னோவான, ஔர்வ, ஜமதக்னி ஆகியோரை நான் தொடர்பு படுத்தி கூறுவேன். ஆதி ஒலியாக இருப்பதால் ஓம்காரத்தை நாம் மிக்க பழமை வாய்ந்ததாக அல்லது முதன்மையானதாக அல்லது மந்திரங்களின் முதல் ஒலியாக நாம் கொள்கிறோம். எனவேதான் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஹரிஹி ஓம் என்று சொல்வதுண்டு. தொடக்கத்திலோ முடிவிலோ இவ்வாறு சொல்வது வழக்கத்தில் உண்டு. ஹரி என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் பல அர்த்தங்கள் உள்ளன. ஹரி என்றால் குதிரை, ஹரி என்றால் சூரியன், ஹரி என்றால் விஷ்ணு. விஷ்ணுவின் பொருள் எங்கும் நிறைந்தது என பொருள்படுகிறது. எனவே ஓம்காரம் ஆதி ஒலி பொருள் பரவி கிடக்கிறது. இதுவே ஹரிஹி ஓம் என்பதன் பொருள். ஹி என்று சொல்லும்போது அதன் பொருள் அனுமதிக்கப்படுகிறது. விஷ்ணு அல்லது பரவி கிடப்பதே ஓம்காரம். ஹி எனும்போது உறுதி செய்யப்படுகிறது. ஹரிஹி ஓம் என்று சொல்லும்போது நமது ஆற்றல் ஹி எனும்போது உயர்த்தப்படுகிறது. தொடக்கத்தில் சொல்வது வழக்கத்தில் உண்டு. மேலும் முடிவிலும் குருவினுடைய பெயரை சொல்வதும் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. உரையை முடிப்பதற்கு முன்னதாக சுவாமி முக்யானந்தாவை மேற்கோள் காட்ட விழைகின்றேன். சுவாமி முக்யானந்தா ராமகிருஷ்ணர் வழியில் வந்த சிறந்த சுவாமி. அவர் சொல்கிறார், ஓம் என்பது புரிந்து கொள்ளத்தக்க அகில உலக அளவிலான தன்னியமில்லாத புனிதமான ஒலி. அடையாளம் மற்றும் குறிப்புணர்த்தும் பொருளாக அதுவே வாச்சகா, உயரிய எல்லையற்ற தெய்வீக உண்மைக்கு வாச்சகமாகிறது. இந்த தெய்வீக உண்மையே ஆனந்தம், சச்சிதானந்தமாகும். இதுவே வாழ்வு இயக்கத்தின் மொத்தத்தையும் புலப்படுத்துகிறது.
ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ.